சாதி மாதிரி கல்யாணம் பண்ணி வந்துட்டுக்கிறான், அவங்களுக்கு சுடுகாட்டுலலாம் இடம் கிடையாது, நீங்க எங்கன்னா போய் பச்சுக்கோங்க, ஆனா இந்த ஊர்ல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஊருக்குள்ள இருக்காதீங்க, உங்களுக்கெல்லாம் இடம் இல்லை, போங்க வெளியே அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எங்க போவோம்? முன்னால் தான் உன் உள்ள வீட்டுக்கு வரலாம். நான் சொல்லுவேன், நீ தைரியம் கொடுத்துட்டு தான் வந்தான். இப்போ போறதேன்னு போய் எங்கன்னா போடுறாங்க, எங்க போய் போறது? அப்ப இந்த ஊர்ல இப்போ வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் இது? அதுக்கு ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்தா எல்லாருமே நடக்கும். அன்னைக்கு நம்மளே வெளியே போன்னு சொல்கிறான், நீ தமிழ் தான் இருக்கிற, நான் வெளியே வந்துட்டேன் அன்னிலேருந்து போ, வரலையே போ, இன்னைக்கு வெளியே வரலையே, நான் ஏன் வரேன்? வாணியம்பாடி அருகே வேறு சாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் இறந்த தனது பாட்டியின் சடலத்தை ஊருக்குள் மயானத்தில் அடக்கம் செய்ய விடாமல் தடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊருக்குள் உங்களுக்கு வரக்கூடாது என்று கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞர் பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஊர் முக்கிய பிரமுகர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க அப்பா வாரிசுல எங்க அப்பா வயசுல பிறந்தான், அவனுக்கே நீங்க கட்சி கட்டி எங்க அம்மாவை ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க? நீங்க என்னன்றா அக்கா நீங்க கொலை பண்ணி நிற்கிறாங்க. அக்கா கொலை பண்ணா அப்ப நான் கூட நாளைக்கு வந்து ஊடு குடிச்சு பாடுறேன், நான் கூட வந்து பிழைக்கிறேங்க. எங்க அப்பா விட்டு இடங்குதுக்கா, இந்த ஊர்ல என்ன எல்லாமே எங்களுக்கு வேணும். நீ கூட தப்பு, பையன் வந்து பொண்ணு ஏதோ ஒன்று தப்பு பண்ணா இதே மாதிரி பேசுவாங்க. தப்பு பண்ண காலத்துக்கு பண்ணிக்கலாம். இப்போ வேணா, இப்போ வந்து எங்க அம்மாவுக்கு இடம் வேணும் பாபு இந்த ஊர்ல. அதுக்கு எங்க போக சொல்றீங்க, என்ன பண்ண சொல்றீங்களா சொல்லுங்க முதல்ல. நான் எடுப்பேன், அனாதை எல்லாம் போட மாட்டேன். ஏன் இந்த ஊர்ல பழிச்சிட்டு இந்த ஊர்ல ஜாஜான மக்கள் மனசுல விட்டு போட்டு போய் அனாதை போடுறேன் எங்க அம்மால. இல்ல பேசுறவங்க அன்னைக்கு அவனை பேசிக்கணும். அவங்ககிட்ட பேசுறதுக்கு இல்லை, அவன் நான் வாய் பேசி பேசுறதுல அவங்ககிட்ட போய் நான் என்ன பேசுறோம்? அவன் எங்க அம்மா எங்க அப்பா இதுல பிறந்தவனா அவன், நான் அவனை வச்சு பேசுறதுக்கு. அவ பிறந்துக்கிறான், அவன் வயதுல பிறந்தது. நீ அவங்க அப்பா அம்மாக்கு வீம் பண்ண, எங்க அப்பா அம்மாக்கு ஏன் வீம் பண்றீங்க? அவன் வந்து இப்போ போறதேன்னு போய் எங்கன்னா போடுறாங்க, எங்க போய் போறது? அப்ப இந்த ஊர்ல இப்போ வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் இது? அதுக்கு என்ன ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்தா எல்லாருமே நடக்கும். எல்லாமே நடக்கும். இப்போ இவனுக்கு நான் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோ, அப்போ கவர்மெண்ட் என் ஊர்ல எல்லாம் பேசுவாங்க. நீயே சொல்லுவோம் ஊர்ல என்னன்றனாக்கா, அவன் புள்ள பண்ணா அவங்களுக்கு தான் நீ தண்டிக்கணும், எங்க அப்பா அம்மா நீ தண்டிக்காதீங்க. நான் சொல்ல சித்தி நீ பார்த்துருந்தீங்கன்னா நான் இப்பவே வருவேன். ஒரே வார்த்தை, இங்க வந்து நீ பார்க்கல, அவங்க தானே பார்த்தாங்க. நான் பார்த்துருந்தேனா? அதுக்கு நான் சொல்றது கேட்ட சேட்ட, நீ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லு, நீ பேசி கட்டுப்பாடு. நான் பேசிக்க, நீ அந்த நீ கட்டுப்படல, நீ கட்டுப்படல. கட்டுப்பட்டுதான் நான் தனியா தான் நீ கட்டுப்படலன்னுட்டேன், நான் பொழப்ப நீ கட்டுப்படலன்னுட்டேன், நீ கட்டுப்படல. ஆமா, நீ கட்டுப்படல ஊருக்கு. உன்னால தான் உன் பையன் வீட்டுக்கு வந்தான். நான் சொல்லுவேன், நீ இது வேற மித்தவங்கெல்லாம் பேசலாம். நான் சொல்லுவேன், உன்னால தான் உன் புள்ள உன் வீட்டுக்கு வந்தான். நான் சொல்லுவேன், நீ தைரியம் கொடுத்துட்டு தான் வந்தான். அவனை இதுக்கு மேல அவங்க வராங்களோ சேர்த்துறீங்களோ சேர்த்தா போறீங்களோ, இது ஒரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு இது பண்ணுங்க. அதான் நீ ஒரு நாளைக்கு பண்ணிட்டா நாளைக்கு எல்லாருமே ஊர்ல வருவாங்க. இதே மாதிரி தப்பு பண்ணுவாங்களா? நீ இதே மாதிரி யாரு வராங்க அவங்க அப்புறம் அவங்க கதை எங்க போறாங்க? நீங்க அவ்வளவு சொல்றீங்களா? இப்ப உள்ள வந்தாங்களா அன்னைக்கே ஏதோ ஒன்று துரத்தி விட வேண்டியதுனா இன்னைக்கு இல்லைண்ணா, இன்னைக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்க நீ ஒரு இடமானா கட்டும் சொத்தனா கட்டும் வராதுன்னு சொல்லிட்டு நீ ஊர் எல்லையில நிக்க வச்சிருக்கா. அன்னைக்கு நீங்களும் விட்டுறீங்க, அன்னைக்கு அவங்க பெத்ததுக்கு அவங்களும் விட்டுட்டாங்க. இன்னைக்கு நீ சாவுன்ற இடத்துல வந்து நிக்க வச்சுட்டு நீ பண்றது நியாயமா? இது மனசாட்சியோட நடக்கணும். இது எது மனசாட்சியோட நடக்கிறீங்க? இது மனசாட்சியோட வா நான் கம்முனுறா. சூரியன் எரிஞ்சு வந்துனுக்குறானா? நான் சூரியன் எரிஞ்சு வந்துனுக்குறான். இது மனசாட்சி கிடையாதுண்ணா. இது நீங்க முன்னாடியே அங்கேயே நிக்க வச்சிருக்கணும், எல்லையிலே நிக்க வச்சிருக்கணும். நீங்க எல்லையில நிக்க வச்சிருக்கணும். எல்லைய விட்டுட்டு நான் உனக்கு சாபம் கொடுக்கல, நியாயத்தை தான் கேக்குறேன். நான் நியாயத்தை தான் கேக்குறேன். நீ ஊரு கட்டுப்பாட்டுன்னு சொல்றல, நீ இவங்களும் கட்டு பண்ணுன்னு சொல்றல, ஊர் எல்லையில நிக்க வச்சிருக்கணும். இல்ல அன்னைக்கே துரத்து விட்டுக்கணும். இவங்களும் அனுபவிக்கணுமா? 4 பேர் அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்க வாழ்ந்துங்க.
அன்னைக்கு மரியாதையா சொன்னேன் நான் ஒழுங்கா போன்ட்டு கேள்வி ஊட்டான் கேள்வி நாங்கள் வந்து ஒழுங்கா நீ இந்த ஊட்டான் கேளுன்ட்டு அந்த வார்த்தை எது இப்போ வந்து கோவில் எனக்கு கேட்கறதுக்கு நீ என்ன பண்ண சொல்ற இப்போ யாரு வந்து நின்னுக்கிறது இப்போ முன்ன இங்க வந்து நின்னுக்கிறது யாரு ஊட்டான் கேளு அந்த வார்த்தை நான் சொல்றேன் ஊட்டான்னு தானே கேட்டேன் அன்னைக்கு ஏதோ வெளியே போன அன்னைக்கு சொல்றது அன்னைக்கு பாத்துக்குப்பா எல்லாம் பாத்துக்குங்க நீங்களே வெளியே வந்த அன்னைக்கு சொல்றது தானே நீ இது சொன்னா சொன்னா சொன்னீங்க நீ இல்ல ஊர்ல தான் போய் அணுகுனியா நீ ஊர்ல அடங்க வீட்டுல போய் சொல்லிக்கணுமா இல்லையா நீ எழுதி கொடுத்துட்டு வந்த வீட்டுல யாரு கேட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தா எப்படி தெரியாது கூட எழுதி கொடுத்துட்டு வந்துட்டா நீ இந்த மாதிரி வந்துட்டுக்கிறாமா நீங்க என்ன பண்றீங்கன்னா பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன உனக்கு அது எப்படி தெரியாது போட உனக்கு இவ்வளவு பேசுறியா இங்க வேணா அங்க பேசலான்றதுக்கு மட்டும் அறிவு இருக்குது எல்லாம் நின்று பார்த்துனாங்க கவுண்டர் நின்று பார்த்தாங்க அதனால இதுக்கு மட்டும் அறிவு இல்லை உனக்கு இல்லையா இது ஒண்ணுதான் எனக்கு தெரியாது சரி விட்டு போய் பார்த்து எடுத்துட்டு போ அன்னைக்கு மட்டும் ஊரு போகணும் நீ எழுதி கொடுத்துட்டு வந்துட்டிய அதுபடி நீ நடந்துக்கணுமா இல்லையா நடந்துக்கணும்னா இந்த நான் இல்லைன்னு சொல்லாது தெரியுது எல்லாம் இவ்வளவு வரும்னு எனக்கு தெரியல இதெல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பா தெரியாது உண்மையே தெரியாம வந்து இவ்வளவு பேசுறதுக்கு தெரியுது இந்த மாதிரி வராது தெரியும் நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி யாருன்னா பட்டுன்றதான் நான் தெரிஞ்சுக்கோம் எனக்கு தெரியல தெரியாதுதான் வருமா வராது ஊர்ல பிரச்சனை வரும்னு சொன்னல நான் சொன்னா இல்லையா உனக்கு ஊர்ல பிரச்சனை வந்துடும் இப்பவே மரியாதையோட அன்பிடு குட்டோட போட்டோம் குட்டோட நம்ம இதை முடிச்சுக்கலான்னு சொன்னேன் அதுல கூட அறிவு இல்லையா உனக்கு அதுவும் ஏறலையா மண்டியில அன்னைக்கு நம்மளே வெளியே போன்னு சொல்றான் நீ தமிழ் தான் இருக்கிற நான் வெளியே வந்துட்டேன் அன்னையிலேருந்து வரலையே போ இன்னைக்கு வெளியே வரலையே நான் ஏன் வரேன் எனக்கு பெயர் வந்து சசிகுமார். நான் வந்து கணவாய்ப்புத்துறை சொந்த ஊர் வந்து நான் வந்து கலப்பு திருமணம் பண்ணுறதுனால வந்து ஊர் விட்டு என்னை ஃபஸ்ட்டு வெளியே ஊர் உள்ள போனேன். வெளியே அமுச்சிட்டாங்க. நான் ஒரு 8 மாதமாக ஒரு வாடகை வீட்டு இருந்தேன். வாடகை வீட்டில் இருந்து சரி என் சொந்த ஊருக்கே போகலான்னு சொல்லிட்டு என்னால் முடியல, வாடகை கட்ட முடியல, சொந்த ஊருக்கே போகலான்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு போனேன். அங்கே வந்து இப்போ போய் 3 மாதம் வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தாங்க. எதுவும் என்ன ஒரு வார்த்தை கூட கேட்க கிடையாது. இப்போ நேற்று எங்கள் பாட்டி டெத் ஆகிட்டாங்க. டெத் ஆனதுக்கப்புறம் அவன் வந்து நான் வந்து ஊர் விட்டு போனால் தான் அந்த பையனும் அவனும் நானும் ஊர் விட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து சுடாடில் இடம் தருவோம், அவனை பதிப்போம், சுடாடில் பதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கள் பெரியம்மா எங்கள் சித்தி எல்லாருமே ரொம்ப கெஞ்சி பார்த்தாங்க. எல்லாருமே பண்ணி பார்த்தாங்க. அவன் காலில் எல்லாம் கூட உந்து பார்த்தாங்க. அப்பயும் அந்த பையன் வந்து சைன் பண்ணிட்டு சொத்தெல்லாம் எனக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சிக்கு நீ எழுதி கொடுத்துட்டு போயிரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது கூட எல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம். அப்பயும் முடியல. இப்போது அது முடியாத பட்சத்தில் நான் வந்து எங்கள் பெரியம்மா எல்லாம் இருந்துக்குன்னு என் சொந்த இடம் இது மின்னூரில், அங்கே கூண்டு போய் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அங்கேயே கூண்டு போய் நாங்கள் பண்ணிவிட்டு சாயம் சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டோம். இப்போ வந்து ஊரில் வந்து எங்களுக்கு வந்து தேவையில்லாமல் பேசுகிறாங்க, தேவையில்லாத வார்த்தைலாம் பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. வந்து வெட்டி போட்டுருவேன் அந்த மாதிரிலாம் பேசினுக்கிறேன். ஊர் கவுண்டர் வந்து வெட்டி போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. எங்களுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிறதுக்கே வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது. நான் அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோம். எங்களுக்கு இதுக்கு தான் கவர்மெண்ட் தான் எதனா ஒன்று பண்ணி எங்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற மாதிரி எதனா பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும். நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நாங்கள் தனியாக இருந்தோம். எங்கள் வீட்டுக்கார் ஊருக்குள்ள சேர்த்திக்கல. சரி நாங்கள் தனியாக இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களால் அங்கே இருக்க முடியல, நம்ம சொந்த வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீட்டுக்கு வந்தோம். 3 மாதமாக அந்த சொந்த வீட்டில் அந்த கணவாய்ப்புத்துறைன்ற ஊரில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் அப்போ எதுவுமே யாருமே வந்து ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே கேட்கல. நேற்று வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க இறந்த உடனே வந்து சாவெல்லாம் எடுக்க முடியாது, அவங்களுடைய பேரை வந்து இந்த மாதிரி ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணி வந்துட்டுக்கிறான், அவங்களுக்கு சுடுகாட்டிலலாம் இடம் கிடையாது, நீங்கள் எங்கேனா போய் பச்சுக்கோங்க, ஆனால் இந்த ஊரில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பாட்டி வந்து 70 வருஷமாக அந்த ஊரில் தான் பிறந்து அந்த ஊரில் தான் வளர்ந்து அவங்க அங்கே தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்களுக்கே இடம் இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேருமே கலப்பு திருமணம் பண்ணிக்கிறதுனால மட்டும்தான் அந்த இடம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாங்கள் சரி வேறு வழி இல்லாத எங்கள் பெரிய மாமியாரோட ஊரில் போயிட்டு அங்கே அடக்கலம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஊருக்குள்ளே இருக்காதீங்க, உங்களுக்கெல்லாம் இடம் இல்லை, போங்க வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போவோம்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.